கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். நீ கைட்டு செய்கிற வேலைகள் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்குது. தேவன் உன்னோட கூட இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. உங்க வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. உங்களுடைய நோய்களில உங்க விசுவாசத்தை காத்து கொள்ளுங்க. உங்க பிரச்சனைகளில உங்க விசுவாசத்தை காத்து கொள்ளுங்க. உங்களுடைய கண்ணீரில உங்க விசுவாசத்தை காத்து கொள்ளுங்க. உங்க கடன் பிரச்சனைகளில உங்க விசுவாசத்தை காத்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துகிற நாள் நெருங்கி கொண்டிருக்கு. தலைதோறும் மனுஷனை விசாரிக்கிறவரே, நாள்தோறும் புதிய கிருபைகளை நாங்கள் நிரப்புகிற அன்பு தெய்வமே, இதோ உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்திலே நாங்கள் எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம்ப்பா. உம்மை தொழுது கொள்ள, உம்மை ஆராதிக்க, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நாங்கள் ஆண்டவரே தியானிக்க நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட நீர் பேசுங்க சுவாமி. நொறுங்கின இருதயத்தோடு அநேக கேள்விகளோடு உம்முடைய பிள்ளைகள் வந்திருப்பாங்க. கர்த்தர் நீர் அவர்களோடு நீர் பேச வேண்டுமா நான் ஜெபிக்கிற சுவாமி. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நீரோ எங்கள் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தெய்வமா இருக்கிறபடினாலே உம்முடைய வார்த்தைகளை எங்கள் காதுகளிலே கர்த்தர் தொனிக்க செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, அன்று காதை ஸ்வனாந்தரங்களை அதிர பண்ணின உம்முடைய சத்தம், பெண்மான்களை ஈனும்படியாய் செய்கிற உம்முடைய சத்தம், கேதுருக்களை முறிக்கிற உம்முடைய சத்தம் ஆண்டவரே எங்கள் காதுகளில் தொனிக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். எங்களோடு நீர் பேசுங்க சுவாமி. மனுஷ சத்தங்களை அல்ல அப்பா, உங்க சத்தத்தை கேட்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. மீண்டும் ஒரு விசை கூட இயேசுவின் நாமத்தில் வந்திருக்கிறவங்க எல்லாரையும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க நான் அன்போடு அழைக்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரோடு பேசுவாராக. 1904 வருஷம் இங்கிலாந்து தேசத்திலே வேல்ஸ் மாகாணத்திலே ஒரு பெரிய ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களை போல திரளான ஜனங்கள் அங்க வந்து அந்த ஜெபத்திலே பங்கு பெற்று கிட்டத்தட்ட 3-4 தினங்கள் அந்த நாளிலே ஜெபம் நடந்து கொண்டிருந்தது. அன்றைக்கு வசனத்தை பேசின தேவ மனிதர் சொன்னார், இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் இயேசுவை அறிந்து, இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இந்த உலகத்திலே பல தேசங்கள் இன்னும் இயேசு என்கிற நாமத்தை அறியாத தேசங்கள் உண்டு. இயேசு என்கிற பெயரை ஒரு முறை கூட கேள்விப்படாத அநேக பட்டணங்கள், கிராமங்கள் இன்னும் நம்முடைய உலகத்துல இருக்கிறது என்று சொல்லி அவர் பேசினார். அந்த 3-4 தினம் ஜெபம் முடிந்ததும் ஒரு கூட்ட வாலிபர்கள் முன்பதாக கடந்து வந்து தங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுத்து அந்த ஊழியக்காரரிடத்துல சொன்னாங்க, ஐயா நீங்க சொன்னீங்க இன்னும் இந்த உலகத்துல அநேக இடங்களில இயேசு என்கிற நாமம் இன்னும் அறிவிக்கப்படலைன்னு சொன்னீங்களே, அந்த இடங்களுக்கு மிஷினரிகளாய் போக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், உலகத்துல எங்க வேணாலும் எங்களை அனுப்புங்கன்னு சொல்லி அவர்கள் வந்து அவரோட அந்த ஐயாவிடத்துல சொன்னாங்களாம். அந்த ஊழியக்காரர் அவர்களுக்காக பாரத்தோடு ஜெபித்தார். அங்க இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபித்தார். அங்கிருந்த சில வாலிபர்களை இந்திய தேசத்துல இருக்கிற அசாம் மாநிலத்திற்கு அனுப்பினார். உங்க எல்லாருக்கும் தெரியும் அசாம் மாநிலம். அசாம் என்று சொன்னாலே டீ ரொம்ப ஃபேமஸ். அசாம் மாநிலத்துக்கு ஒரு கூட்டம் ஜனங்களை அவர்கள் அனுப்புறாங்க, ஒரு கூட்டம் வாலிபர்களை. அவர்கள் வந்து அங்கே ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் தெரிந்து கொண்ட ஒரு பகுதியிலே ஒரு பழங்குடியின மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த ஜனங்களுக்கு பேரே ஸ்கல் ஹண்டர்ஸ். ஸ்கல் ஹண்டர்ஸ் அவங்க யாரை பார்த்தாலும் கொலை செஞ்சிருவாங்க. வேற எந்த மனுஷர்களை உள்ள வருவதை பார்த்தாலும் அவர்களை கொலை செய்து அவர்களுடைய மண்டை ஓட்டை எடுத்து அவங்க ஊருக்கு வர வழியில இருக்கிற மரங்களிலே மாட்டி வைப்பார்கள். அதனால அவங்களுக்கு மண்டையோட்டு மனிதர்கள், ஸ்கல் ஹண்டர்ஸ், வேட்டைக்காரர்கள் என்று அவர்களுக்கு பெயர். இந்த வாலிபர்கள் அவர்களை தெரிந்து கொண்டு தைரியத்தோட போய் அங்கே கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நாளே சொல்றாங்க, இங்க வரக்கூடாது தம்பி, வந்தா நீ உயிரோட என்ன செய்ய மாட்ட, திரும்பி போக மாட்ட, இங்க வரக்கூடாது. ஆனாலும் அவங்க கேட்கல, இல்ல நாங்க ஆண்டவரை பத்தி அறிவிக்க வேண்டும். அந்த பழங்குடியில ஒரு குடும்பத்தினர் மட்டும் அன்போடு அவர்களை ஏற்றுக்கொண்டு, ஐயா நீங்க அறிவிக்கிற இயேசு யார்,
அவரால் எங்களுக்கு என்ன செய்ய முடியும், நாங்கள் அவர் அந்த தெய்வத்தை அறிந்து கொள்ள நாங்கள் விரும்புகிறோம் என்று சொல்லி ஒரு குடும்பம் அவர்களிடத்துல ஆசையோடு கேட்கிறாங்க. இந்த வாலிபர் அவர்களிடத்துல கடந்து போய் அவங்களுக்கு தெரிஞ்ச கை சைகை மொழியில அவங்க கிட்ட பேசுறாங்க. ஆண்டவர் எப்படிப்பட்டவர், உங்களுக்காக எனக்காக அவர் சிலுவையில மரிச்சாரு, பாவங்களை எல்லாம் ஆண்டவர் போக்கினார் என்றெல்லாம் சொல்லி அவர்களுக்கு சொல்றாங்க. உங்களுக்கு சமாதானத்தை சந்தோஷத்தை அவர் தான் கொடுக்க முடியும், நீங்க செத்தா உங்களுக்கு பரலோகத்தை இயேசுவால மட்டும்தான் கொடுக்க முடியும் என்றெல்லாம் பேசுகிறார்கள். எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்ட அந்த பழங்குடி குடும்பத்தினர் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த கூட்டத்தினுடைய தலைவன் ஒரு நாள் இந்த மிஷினரிமார்களை அழைத்து சொல்றான், உங்களை நான் வரக்கூடாதுன்னு சொல்றேன், ஆனா நீங்க வந்து இந்த இயேசுவை தேவையில்லாம எங்க ஜனங்களுக்கு அறிவிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பழங்குடியின அந்த ஒரு குடும்பத்தை மட்டும் அந்த ஊருக்கு நடுவுல கூப்பிட்டு அவங்க சொல்றாரு அவருடைய தலைவன், நீங்க இயேசுவை மறுதலித்தால் நீங்க குடும்பத்தோட வீட்டுக்கு போலாம், உங்களை நாங்க மன்னிச்சு விடுறோம். இல்ல இயேசுதான் வேணும்னு சொன்னீங்கன்னா உங்களை நாங்கள் கொன்று விடுவோம் என்று சொல்லுகிறார்கள். ஊர் ஜனங்கள் எல்லாம் சுற்றி நிக்கிறாங்க, நடுவுல அந்த குடும்பத்தினர் நிக்கிறாங்க. இந்த தலைவன் கேட்டதும் அந்த குடும்பத்தினுடைய அந்த மனுஷன் அவன் எதுவுமே சொல்லல, அமைதியா நின்று கொண்டிருக்கிறான். நீ இயேசுவை மறுதலிக்கிறியா அப்படின்னு கேட்டாரு. முடியாதையா அப்படின்னு சொல்லிட்டான். உடனே அவருடைய 2 பிள்ளைகளை முன்னாடி கூப்பிட்டு அவங்க பார்க்க, அந்த தாய் தகப்பன் பார்க்க அவருடைய 2 பேருடைய கழுத்தை அவன் அறுத்து 2 மண்டை ஓட்டை எடுத்து அப்படி தூர வச்சுட்டான். உடனே அந்த தகப்பன் கொஞ்சம் கூட யோசிக்காம அவர் பாடினாராம், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான். I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back, no turning back, no turning back. அந்த தலைவனுக்கு ஒண்ணுமே புரியல. 2 பிள்ளைகளை நான் வெட்டி போட்டிருக்கிறேன், இந்த மனுஷன் முன்னாடி வந்து இயேசுவின் பின்ன நான் போக துணிஞ்சிட்டேன், பின்ன திரும்பி பார்க்க மாட்டேன்னு பாடுறானே. உடனே அவருடைய மனைவியை பிடிச்சாங்க. திரும்ப கேட்கிறேன் தம்பி, இயேசுவை மறுதலிச்சிரு, திரும்பவும் கேட்கிறேன் இயேசுவை மறுதலிச்சிரு. அவர் சொன்னாரு முடியாது முடியாது. அவங்க பார்க்க, அந்த கணவன் பார்க்க அந்த மனைவியுடைய தலையும் அவர் வெட்டினாரா. உடனே திரும்ப அவர் பாடுறாரு, Don't go with me, I still will follow. Don't go with me, I still will follow. Don't go with me, I still will follow. பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான். அவங்க மனைவியுடைய தலையை வெட்டியாச்சு. அந்த ஜனங்கள் எல்லாம் கத்துறாங்க, தம்பி ஏன்பா குடும்பத்துல எல்லாரையும் இழந்துட்டு, 2 பிள்ளைகளை இழந்துட்டு, மனைவியை இழந்துட்டு, அட்லீஸ்ட் உன் உயிரையாவது காப்பாத்திக்க கூடாதா? தயவு செய்து இயேசு தெய்வம் இல்லைன்னு சொல்லிடுப்பா, இயேசு வேண்டான்னு சொல்லிடுப்பா, நான் தெரியாம அதை கேட்டுட்டேன், இனிமே இயேசு கிட்ட போக மாட்டேன்னு சொல்லிடுப்பான். எல்லாரும் கத்துறாங்க. அந்த மனுஷன் திரும்பவும் ஒன்றுமே சொல்லல. திரும்ப அந்த தலைவன் பார்த்து கேட்கிறான், மனுஷனே நீ இயேசுவை மறுதலிக்கிறியா இல்ல நீ சாக போறியா? அவன் திரும்ப இந்த பாடலை தான் பாடுனா. உடனே அவனுடைய தலையும் வெட்டி விட்டார்களாம். மொத்த குடும்பமும் மரிச்சு போச்சு. இப்போ அந்த ஊர் மக்கள் எல்லாம் வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டு, ஒரு அன்பான குடும்பம், ஒரு நல்ல குடும்பம், ஒரு நல்ல பண்பான குடும்பம் இப்படி மரிச்சு போயிருச்சேன்னு சொல்லி எல்லாரும் அழுதுட்டு சாயங்காலத்துல எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்களாம். இந்த ஜனங்களுடைய தலைவன் எல்லாரையும் கொன்று போட்டான்ல, அவனும் வீட்டுல போனா, நல்லா சாப்பிட்டான், அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரே குடி கும்மாளம் எல்லாம் முடிஞ்சது. நைட்டு தன்னுடைய பெட்ல போய் படுத்துக்கிட்டான். படுத்து கொஞ்ச நேரம் தூங்கிட்டான். நடுராத்திரில அவருக்கு முழிப்பு வருது. கிட்டத்தட்ட மணி 2 மணி.
எழுந்து உட்கார்ந்த அந்த மனுஷனுக்கு, அந்த பழங்குடியின தலைவனுக்கு தூக்கமே வரலையா. என்ன என்ன யார் அந்த தேவன், யார் அந்த தெய்வம், அப்படி என்ன உயிர் மேல கூட பயம் இல்லாம அந்த தெய்வத்தை தான் நான் பின்பற்றுவேன் ஒரு மனுஷன் சொல்றானே. பிள்ளைகள் போனாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த கடவுள் தான் வேணும் என்று இந்த மனுஷன் சொல்றானே. மனைவி செத்தாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த கடவுள் தான் வேணும்னு சொன்னா, அவன் உயிரே போனாலும் பரவாயில்ல, அந்த தெய்வம் தான் எனக்கு வேணும் என்று மறிச்சானே. யார் அந்த கடவுள், யார் அந்த கடவுள்? மரணத்தை விட பெரியவரா, இந்த பயத்தை விட பெரியவரா? நாங்க கும்பிட்டுனால நாங்கள் கும்பிடுகிற இந்த மண்டை ஓட்டுக்களை விட அந்த தெய்வன் பெரியவரா? இப்படி உயிர் பயமே இல்லாம இயேசு இயேசு என்று சொல்லி ஒரு குடும்பமே மரிச்சு போனதே என்ன காரணம், என்ன காரணம் என்று இரவெல்லாம் புரளுகிறான், இரவெல்லாம் அழுகிறான், இரவெல்லாம் அழுகிறான். அவனுக்கு தூக்கம் வரவில்லை, தூக்கம் வரவில்லை. விடியற் காலம் ஆன பொழுது அவன் சொல்லி அனுப்புகிறான், போய் அந்த மிஷினரிமார்களை கொண்டு வாங்க, போய் அந்த வாலிபர்களை கூட்டி கொண்டு வாங்க. வந்ததும் அவன் கேட்கிறான், ஐயா யார் ஐயா அந்த கடவுள், அவர் எதுலையா வித்தியாசமானவர்? எப்படி ஒரு முழு குடும்பமே இயேசுதான் வேணும்னு மறிச்சு போயிட்டாங்களே, யார் அந்த தெய்வம் என்று கேட்ட பொழுது அவனுக்கு இயேசுவை குறித்து கொஞ்சம் கொஞ்சமாய் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். ஏறக்குறைய 3 நாள் இயேசுனுடைய அன்பை அவன் ருசிக்கிறான், தெய்வத்தினுடைய அதிசயங்களை அவன் கேள்விப்படுகிறான். 3ஆம் நாளிலே அந்த வாலிபர்களால முழுகி ஞானஸ்நானம் பெற்று அந்த மொத்த பழங்குடியினரும் இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டார்களாம். பலமாய் கரங்களை தட்டி. இது நடந்த உண்மை சம்பவம், வேற எங்கேயோ இல்ல, நம்முடைய அசாம் மாநிலத்துல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவஜனமே, இன்றைக்கு என்னுடைய பிரசங்கத்தினுடைய தலைப்பு unshakable faith. unshakable faith, அசைக்க முடியாத விசுவாசம், அசைக்க முடியாத விசுவாசம். இன்றைக்கு தெய்வ ஜனங்கள், கர்த்தருடைய ஆலயத்திலே கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்கள், இன்றைக்கு அநேகர் அனலும் இல்லாம குளிரும் இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நம்மால பார்க்க முடிகிறது. இன்றைக்கு கர்த்தருடைய ஜனங்களுக்கு நடுவில் தெய்வ பயம் இல்லை. காலம் கடைசியா இருக்கிறது, காலம் கடைசியா இருக்கிறது. கர்த்தருடைய வருகை மிக சமீபமா இருக்கிறது. இன்றைக்கு விசுவாசை சீர்கேடு பண்ணுவதற்கு, விசுவாசை அழகழிப்பதற்கு, உங்கள் விசுவாசை கெடுத்து போடுவதற்கு பிசாசு எத்தனையோ ரூபங்களை, எத்தனையோ காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அவன் அனுமதித்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு தேவையெல்லாம் நீங்கள் தெய்வத்தை விட்டு தூர போகணும். அவனுக்கு தேவையெல்லாம் நீங்கள் ஆலயத்துக்கு வராமல் நின்று விடணும். அவனுடைய ஆர்வம், அவனுடைய ஏக்கம், அவனுடைய விருப்பம் எல்லாம் கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு உங்களை பிரிக்க வேண்டும். அவ்வளவுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த திருச்சபையில வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இன்றைக்கு உங்களுக்கு நான் அன்பாய் சொல்லுகிறேன், உங்களை அழைத்த தேவன், உங்களை முன்குறித்த தேவன், அவர் உயிருள்ள உண்மையுள்ள ஒரே ஒரு தேவன். பலமாய் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. அவரை போல தேவன் இந்த உலகத்துல வேற யாருமே இல்லை. அவர் சொன்னாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், எல்லை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்துல வர முடியாது. நாம் பரலோகத்துக்கு போகிற ஒரே வழி இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. எந்த ஒரு மனுஷனுடைய விசுவாசம் அசைக்க முடியாம இந்த கடைசி காலத்துல உறுதியா இருக்கிறதோ, நாம் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். கர்த்தருடைய சமூகத்துல உங்க விசுவாசம், அருமையான பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதும்போது சொல்றான், உன்னுடைய விசுவாச கப்பலை சேதப்படுத்தாதபடிக்கு ஜாக்கிரதையா இரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய சமூகத்துல உங்களை ஒப்பு கொடுத்து வாழுங்க, ஒப்பு கொடுத்து வாழுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்லுகிறான், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, பாடுகளோ, மரணமோ, நிகழ்காலமோ, வருங்காரியங்களோ, உலகத்துல வேற எந்த சிருஷ்டிகளோ, தூதர்களே ஆனாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒரு நாளும் என்னை பிரிக்க மாட்டாது. ஹல்லேலூயா. பசியோ, பட்டினியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, வேற எதுவா இருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்கவே பிரிக்காது. ஹல்லேலூயா.
இந்த உலகத்துல நீங்களும் நானும் வாழ்கிற வாழ்க்கை அற்பகால ஜீவியம். அற்பகால ஜீவியம். என்னதான் பலசாலிகளா இருந்தாலும் 70 வயசு தாண்டுகிறது ஒரு பெரிய காரியம். இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில உங்கள் தேவனை மறுதலித்து விடாதீங்க. உங்க தேவனுடைய அன்பை மறந்துடாதீங்க. உங்க விசுவாசத்தை குலைத்து போட்டு விடாதீர்கள். எந்த காரணத்துக்காகவும் தெய்வத்தை விட்டு தூரம் போகவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் பேரில் நான் நம்பிக்கையா இருப்பேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மீது நான் நம்பிக்கையா இருப்பேன். அதுதாங்க விசுவாசம், அதுதான் நம்பிக்கை. இந்த உலகத்துல எத்தனையோ பேர் உனக்காக நான் ஜீவனை கொடுப்பேன், உனக்காக என் உயிரையே கொடுப்பேன் என்று எத்தனையோ பேர் நமக்கு ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க. சொன்ன யாரும் எதையும் செய்யவே மாட்டாங்க. உங்களுக்காக எனக்காக கல்வாரியின் சிலுவையில ஜீவனை கொடுத்து கடைசி சொட்டு ரத்த வரையில சிந்தி பிசாசின் கையில அடிமையாய் கிடந்த உங்களை என்னையும் அவருடைய ரத்தத்தினால மீட்டு கொண்ட ஒரே ஒருவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு எனக்கும் உயிரை கொடுத்ததுனால உங்க உயிரை கொடுங்கன்னு அவர் கேட்கல, உங்கள் பொருளை கொடுங்கன்னு அவர் கேட்கல. உங்கள் இருதயத்தை தேவன் கேட்கிறார். கள்ளம் கபடம் இல்லாத ஒரு இருதயம், தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு இருதயம், விசுவாசத்துல உறுதியாய் நிற்கிற ஒரு இருதயம், எப்பொழுதும் தேவனை புகழ்ந்து பாடுகிற ஒரு இருதயத்தை கர்த்தர் அவருடைய பிள்ளைகளிடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமென். அப்பேற்பட்ட இருதயத்துல தான் ஆண்டவர் வாசம் பண்ண முடியும். ஆண்டவர் இந்த சர்ச்சில் இருக்கிறாரான்னு சொன்னா நிச்சயமா இருக்கிறார். ஆனா தேவன் சொல்கிறார், நீங்களே என்னுடைய ஆலயம். உங்க இருதயத்துல ஆண்டவர் எப்பொழுதும் வாசம் பண்ணுகிறார். இது வெறும் பில்டிங். நம்ம எல்லாம் இங்க சேர்ந்து வரும்போது அப்பாவுடைய பிரசன்னம் இந்த இடத்துல வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் இதுக்குள்ள இல்லைன்னா இது ஒரு வெறும் பில்டிங். இதுக்குள்ள நீங்களாம் வரும்போது அப்பாவுடைய பிரசன்னம் வருது. ஆனா நீங்க எங்க போனாலும் தெய்வ பிரசன்னம் உங்களோட கூட தான் இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் ஒவ்வொருவரும் அவருடைய ஆலயங்கள். ஹல்லேலூயா. உங்களுடைய பார்வை, உங்க நடக்க, உங்க செயல்பாடுகள், நீங்க பேசுகிற விதம் எல்லாம் தேவனுக்கு பிரியமுள்ளதா இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள். ஆமென். ஒவ்வொரு நாளும் எழுந்துக்கும் போது அப்பா கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாருங்க அப்பா. உமக்கு பிரியமாய் வாழ எனக்கு கற்றுத்தாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கர்த்தரிடத்துல அந்த புதிய ஆசீர்வாதங்களை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி யோபுவினுடைய சரித்திர புஸ்தகம் 1வது வசனம். யாராக ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிங்க. யோபு 1ஆம் அதிகாரம் 1 வசனம். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாய் இருந்தான். ஹல்லேலூயா. இங்கே ஒரு மனுஷனை குறித்து சாதாரணமாய் உங்களை போல என்னை போல எல்லாரும் கவனிக்கிறீங்களா? எல்லாரும் கவனிக்கிறீங்களா? உங்களை போல என்னை போல இந்த உலகத்திலே, இந்த பாடுகள் நிறைந்த உலகத்திலே, பாவம் நிறைந்த உலகத்திலே வாழ்ந்த ஒரு மனுஷன் இருந்தா. அவன் பெயர் யோபு. அவனை குறித்து தேவ ஆவியானவர் இந்த வேதாகமத்திலே சாட்சி கொடுக்கிறார். அவன் உத்தமனும், அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகணுமாய் இருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுகிறது, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி செய்யறாங்க, அதனால நானும் போயிட்டேன். என் கூட வாழ்ற என்னுடைய சொந்தங்கள் எல்லாம் இப்படி இருக்கிறாங்க, அதனால நான் தெய்வத்தை விட்டு போயிட்டேன். உலகத்துல சாக்கு போக்கு சொல்வதற்கு கற்றுக்கொள்ளாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த இடத்துலயும் சொல்லுங்க, நான் இயேசுவின் பிள்ளை, நான் வித்தியாசமாய் வாழ அழைக்கப்பட்டவன். எத்தனை பேர் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க சொந்த பந்தங்கள் நடுவில் சொல்லுங்க, நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் வித்தியாசமாய் வாழ அழைக்கப்பட்டவன், வாழ அழைக்கப்பட்டவள். ஆண்டவரே ஒரு மனுஷனை குறித்து சொல்றாரு, இவன் உத்தமன், இவன் சன்மார்க்கன், இவன் தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்பை விட்டு விலகுகிற மனுஷன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் அநேகம். வசனம் சொல்லுது, கிழக்கத்திய புத்திரரிலே, அவன் வாழ்ந்த தேசத்திலே அவன் தான் ரொம்ப செல்வந்தனா இருந்தானா. ஈஸ்ட்ல இருந்த எல்லா தேசத்துல
யோபுவினுடைய பெயர் தெரியாத தேசமே இருக்காது. எல்லா ஜனங்களும் அவனை குறித்து அறிந்திருந்தார்கள். அவன் பெரிய செல்வமான மனுஷனாய் வாழ்ந்தான். அவனுக்கு 10 பிள்ளைகள் இருந்தாங்க, நிறைய ஆடு மாடுகள் இருந்தது. அதுக்கு ஒரு பெரிய லிஸ்டே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகள். 10 பிள்ளைகள் அவனுக்கு இருந்தாங்க. 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததும் அன்றி திரளான பணிவிடைக்காரர்கள் இருந்தார்கள். அதனாலே அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாக இருந்தான். ஹல்லேலூயா. அவனுடைய வீட்டில் வேலைக்காரர்கள் அதிகமா இருக்கிறாங்க, கால்நடைகள் அதிகமா இருக்கிறது. அவனுக்கு கண்மலையிலிருந்து அவன் வீட்டுக்கு எண்ணெய் வருமா. அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு இல்லாதது என்று ஒன்றுமே இல்லை. இப்படி நிறைவான ஆசீர்வாதங்களும் நிறைவா இருக்கிறது, தெய்வ பயமும் நிறைவா இருக்கிறது. ஆசீர்வாதமும் நிறைய இருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் நிறைவா இருக்கிறது. ஆசீர்வாதமும் வழிந்தோடுகிறது, தெய்வத்தின் மீது அளவு கடந்த அன்பும் வழிந்தோடி கொண்டிருக்கிறது. பின்பதாக வசனங்களிலே பார்த்தால், ஒரு நாள் தேவ புத்திரர் இருக்கிற பொழுது இருக்கிற அந்த சபையிலே பிசாசு வந்து தேவனிடத்துல வந்து நிற்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, எப்பா நீ எங்க இருந்து வர? அவன் சொல்றான், நான் பூமி எல்லாத்தையும் உலாவி சுற்றி பார்த்துட்டு வந்து நிக்கிறேன். நின்ன அப்படி சொன்ன உடனே ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறாரு, என் தாசனாகிய யோபுவின் மீது கவனம் வைத்தாயோ? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசு உங்களை தொடரதா இருந்தாலும், மனுஷன் உங்க மேல எழும்புகிறதா இருந்தாலும், தெய்வத்தின் அனுமதி இல்லாமல் ஒன்றுமே நடக்கிறது கிடையாது. வசனம் சொல்லுகிறது, உங்கள் தலையில இருக்கிற முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, அவைகள் கூட என்னுடைய அனுமதி இல்லாம ஒன்று கீழே விழுவதே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவன் பிசாசு சொல்றதுக்கு முன்னாடியே ஆண்டவர் கேட்டாரு, உலகமெல்லாம் நான் போயிட்டு வரேன்னு அவன் சொல்றான். அப்ப உலகத்துல எத்தனை கிறிஸ்தவங்க இருந்திருப்பாங்க, எத்தனை தெய்வத்தை அறிந்தவர்கள் இருந்திருப்பாங்க, உலகத்துல எத்தனை பேர் தேவனை நேசிக்கிறவர்கள் இருந்திருப்பார்கள். அவர்கள் எல்லாருடைய நேசத்தை காட்டிலும் யோபுவுடைய நேசம் வித்தியாசமா இருந்தது. அவங்க எல்லாருடைய பரிசுத்தத்தை காட்டிலும் யோபுவினுடைய பரிசுத்தம் வித்தியாசமா இருந்தது. அவங்க எல்லாருடைய வாழ்க்கை முறைமையை காட்டிலும் யோபுவினுடைய வாழ்க்கை வித்தியாசமா இருந்ததுனால ஆண்டவர் அவனை கண்ணோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. என் பிள்ளை அன்புள்ளவனா இருக்கிறான், என் பிள்ளை இரக்கமுள்ளவனா இருக்கிறான், என் பிள்ளை பரிசுத்தமுள்ளவனா இருக்கிறான், பொல்லாப்புக்கு பயந்து வாழ்றான், எல்லா அந்நிய காரியங்களுக்கு விலகி வாழ்கிறான், எனக்கு பிரியமில்லாத எதையுமே அவன் செய்கிறதில்லை என்று தேவன் அனுதினமும் யோபுவை வாட்ச் பண்ணிட்டே இருக்கார், பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆமென். நீங்களும் நானும் செய்கிற எந்த காரியங்களும் தேவனுக்கு மறைவா இருக்கிறதே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெற்றோருக்கு மறைத்து சில காரியங்களை செய்யலாம், கணவன் மனைவிக்கு மறைத்து சில காரியங்களை நாம் செய்யலாம். அவங்களுக்கு தான் தெரியாதே தவிர தேவனுக்கு அறியாத காரியம் இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லை. சூரியனுக்கு கீழே செய்கிற எல்லாம் தேவனுக்கு முன்பதாக திறந்த புத்தகத்தை போல இருக்கிறதா. தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ யோபு சொல்றான், யோபுவை பத்தி தேவன் கேட்கிறாரு. இப்போ பிசாசு சொல்றான், ஆண்டவரே யோபு என்ன விருதாவா உம்மை பின்பற்றுகிறான்? சும்மாவா அவனுக்கு நன்மை கிடைக்காமலையா உங்களை பின்பற்றுகிறான்? நன்மை கிடைக்காமலையா உங்களை ஆராதிக்கிறான்? அவனை நீங்க ஆசீர்வதிச்சு அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைத்து பாதுகாத்திருக்கிறீர். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க வேணா அந்த வேலியை, அவனுடைய பாதுகாப்பின் வேலியை வேணா கொஞ்சம் எடுத்து பாருங்க. இந்த யோபு உம்மை ஆராதிக்கிறானா? இந்த யோபு உம்மை துதிக்கிறானா? இந்த யோபு உம்மை பரிசுத்தமாய் வாழ்கிறானா? இந்த யோபு உமக்கு எப்பவுமே பிரியமா இருக்கிறானா? கொஞ்சம் பாருங்க. அவன் சொன்ன உடனே தேவன் அவர் சொல்றாரு, என் வேலையை நான் எடுக்கிறேன், நீ போய் பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பொழுதும் போல ஒரு அழகான விடியல் யோபுவுக்கு விடுகிறது. அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய மனைவி, அவனுடைய வேலைக்காரர்கள், அவனுடைய மிருக ஜீவன்கள் எப்பொழுதும் போல ஒரு நாள் ரொம்ப அழகாதான் இருக்கு.
இருக்குது. எல்லாரும் அவங்கவுங்க வேலைக்கு கடந்து போயிட்டாங்க, எல்லாரும் போயிட்டாங்க. யோபு தான் வீட்டுல ஹாயா ஒரு சேர் போட்டு உட்கார்ந்து, ஓ என் பிள்ளைங்க ஒரு இடத்துல இருக்கிறாங்க, என் வேலைக்காரர்கள் ஆடு மாடுகளை மிருக ஜீவன்களை எல்லாம் ஓட்டி கொண்டு போயிருக்கிறாங்க, எல்லாரும் சாயந்தரம் தான் வர போறாங்க, இந்த நாள் ரொம்ப அழகான நாளா இருக்குதே, எப்பயும் போல ரொம்ப பியூட்டிஃபுல்லான நாளா இருக்குதேன்னு அவன் சந்தோஷமாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிற நேரம் திடீரென்று ஒரு வாலிபன் ஓடி வந்து சொல்றான், ஐயா உங்க ஒட்டகங்கள் எல்லாம் ஒரு இடத்துல மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தது, நாங்கெல்லாம் அவைகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்தோம், சபேரியர் வந்து அந்த ஒட்டகங்களை எல்லாம் ஓட்டி கொண்டு போயிட்டாங்க, வேலைக்காரர்கள் எல்லாம் அடிச்சு போட்டாங்க, நான் ஒருத்த மாத்திரம் தப்பித்து உமக்கு அறிவிக்க வந்தேன். ஹல்லேலூயா. அப்படியா, யாரு, எந்த ஊருக்காரங்க அப்படி நான் விசாரிக்கிறதுக்குள்ள திரும்ப இன்னொருத்தன் ஓடி வரான், ஐயா ஆடுகளை நாங்கள் மேய்த்து கொண்டிருந்தோம், இது மாதிரி ஒரு பெரிய காற்று வந்துச்சு, எல்லா ஆடுகளையும் கொண்டு போயிருச்சு, எல்லா ஆடுகளும் இல்லாம போயிடுச்சு, நாங்க நிறைய வேலைக்காரர்கள் எல்லாம் மறிச்சு போயிட்டாங்க, நான் மட்டும் மீதியாய் உமக்கு நான் அறிவிக்க வந்தேன். ஹல்லேலூயா. அவன் கேட்கிறான், அவனுக்கு ஷாக் மேல ஷாக். அடுத்து இன்னொருத்த வரான், ஐயா ஏர் மாடுகள் எல்லாம் ஒருத்த வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாயா, ஒண்ணுமே மிச்சம் இல்ல, நான் மட்டும் மீதியா இருக்கிறேன், நான் மட்டும் மீதியா இருக்கிறேன். எல்லாவற்றையும் கேட்டு அப்படியா எப்படி இப்படிதான் நடந்துச்சுன்னு அவன் அடுத்தடுத்து யோசிக்கிறதுக்குள்ள கடைசியா ஒரு மனுஷன் ஓடி வந்து சொல்றான், ஐயா உங்க பிள்ளைங்க எல்லாம் ஒரு வீட்டுல உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க, 10 பேரும் ஒரே வீட்டுல இருந்தாங்க, திடீரென்று ஒரு பெரிய காற்று வந்து 4 மூலையிலும் காற்று அடிச்சு அவங்க உட்கார்ந்திருந்த வீடு அப்படியே இடிஞ்சு விழுந்துருச்சு, உங்க 10 பிள்ளைகளும் ஒரே நேரத்துல மறிச்சிட்டாங்க ஐயா என்று சொன்னான். ஹல்லேலூயா. நான் மட்டும் மீதியாய் உமக்கு அறிவிக்க வந்திருக்கிறேன். இதை கேட்ட உடனே யோபுவுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல, என்ன சொல்றதேனே தெரியல. அவன் எழும்பினான், தன்னுடைய ஆடையெல்லாம் கிழிச்சு போடுறான். அந்த வசனத்தை வாசிங்க. தன் சால்வையை கிழித்து தன் சலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அந்த நல்ல மனுஷனுக்காக பலமா கரங்களை தட்டி. இந்த பிரசங்கத்தை நான் எடுத்த பொழுது எத்தனையோ முறை யோபுவின் சரித்திரத்தை நான் வாசிச்சிருக்கேன், எத்தனையோ முறை நான் இதை பிரசங்கிச்சிருக்கிறேன், எவ்வளோ முறை நான் இதை ஃபுல்லாக படிச்சிருக்கிறேன். இந்த புக்கை நான் அடிக்கடி என்னுடைய ஃபாஸ்டிங் ஜெப டைமில் நான் நிறைய நேரம் இந்த யோபுவின் புஸ்தகத்தை நான் படிச்சிருக்கேன். ஆனால் நேற்றைக்கு முந்தின நாள் இதை நான் வாசிக்க என் இருதயத்தில் அவ்வளோ பெரிய ஒரு பாரம், அவ்வளோ பெரிய ஒரு கலக்கம். எப்படி முடியும், ஒரு மனுஷனால எப்படி முடியும், பொருளை இழக்க முடியும், வீட்டை கூட இழக்க முடியும், ஆடு மாடுகளை இழக்க முடியும், 10 பிள்ளைகள் ஒரே நேரத்துல, 10 பிள்ளைகள் ஒரே நேரத்துல. அவனை பார்க்கிறவங்க எல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க, அவனை பார்த்தவங்க எல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் ஆண்டவர் ஆண்டவர்னு போனானே, இந்த ஆண்டவர் இவனை பாதுகாத்தாரா, இவன் மிருக ஜீவன்களை பாதுகாத்தாரா, சரி அதை தான் திருட எடுத்துட்டு போயிட்டான், இவன் பிள்ளைகளையாவது தேவன் பாதுகாத்தாரா. எவ்வளவு பேர் அவனுடைய விசுவாசத்தை குற்றப்படுத்தி இருப்பார்கள், அவனுடைய நம்பிக்கையை கேவலமாய் பேசி இருப்பார்கள். நீங்க தொடர்ந்து வருகிற அதிகாரங்களை எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ஜனங்கள் அவனை எப்படியெல்லாம் மனநோவாக்கினார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். இதுக்கு முன்னாடி அவன் நடந்து போனா பெரியவர்கள் எல்லாம் மூஞ்சை முக்காடு போட்டுக் கொள்வார்களாம், பெண்கள் எல்லாம் வீட்டுக்குள்ள போயிடுவாங்களாம், யோபு வராருன்னு அவ்வளோ மரியாதை. ஆனா இன்றைக்கு யோபுவை பார்க்கிறவர்கள் தங்கள் தலையை துலுக்கி இவனா 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 என்றார்கள். அவன் ஓட்டை எடுத்து ரோட்ல உட்கார்ந்து தன் உடம்பை சொரிந்து கொண்டிருக்கிறான், உடல்ல இருந்து சீழும் ரத்தமும் வடிந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, அவன் தன் அங்கியை கழற்றி தன் தலையை சிரைத்து தாழ விழுந்து
தெய்வத்தை பணிந்து கொண்டானாம். ஹல்லேலூயா. இதுல ஆண்டவருக்கு நன்றி சொல்ல என்னங்க இருக்கு? ஆண்டவரே, நீர் கொடுத்த என்னுடைய எல்லா மிருக ஜீவனும் செத்து போச்சு, அதுக்காக நன்றியா? நீர் கொடுத்த 10 அழகான பிள்ளைகளும் செத்து போச்சு, அதுக்கு நன்றியா? அவன் தேவனை தொழுது கொண்டானாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த யோபுவை குறித்து வசனம் சொல்லுகிறது, யோபு தினந்தோறும் தன் 10 பிள்ளைகளுக்காக கர்த்தருடைய சமூகத்துல வந்து பலி செலுத்துவானா. என் 10 பிள்ளைங்க ஒன்னா இருக்கிறாங்க, அவங்க வாயில ஏதாச்சும் பாவம் செஞ்சிருப்பாங்களா? ஆண்டவருக்கு பிரியமில்ல ஏதாச்சும் பேசிட்டு இருப்பாங்களா? 10 பேரும் உட்கார்ந்து ஒரே விளையாடிட்டு இருக்கிறாங்களே, விளையாட்டா ஆண்டவருக்கு தெரியாம ஏதாச்சும் இவங்க பாவம் செஞ்சிருப்பாங்களான்னு சொல்லி தெய்வத்தினிடத்துல வந்து தினந்தோறும் தன் பிள்ளைகளுக்காக மன்னிப்பு கேட்டு தன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற மனுஷன் யோபு. ஹல்லேலூயா. இவன் எல்லாவற்றையும் இழந்த பொழுது அவன் விழுந்து தாழ விழுந்து தெய்வத்தை பணிந்து கொண்டு அவன் சொல்றான், நிர்வாணியா என் தாயின் வயிற்றிலிருந்து நான் வந்தேன், நான் நிர்வாணியாய் திரும்ப போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளவு நாள் இந்த உலகத்துல நான் சம்பாதித்தது எல்லாம், எனக்கு தேவன் கொடுத்தது எல்லாம் கர்த்தர் எனக்கு கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். 10 பிள்ளைகள் தேவன் எனக்கு கொடுத்தார், அவர் எடுத்துக்கொண்டார். இவ்வளவு நிலம்புலன்களை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார், அவர் எடுத்தார். இவ்வளவு மிருக ஜீவன்களை தேவன் எனக்கு கொடுத்தார், அதையெல்லாம் தேவன் எடுத்தார். அவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆமென். அது கூட பரவாயில்ல. அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை குறை சொல்லவும் இல்லை. ஹல்லேலூயா. எப்படிங்க ஒரு ஹியூமன் பீயிங், ஒரு மனுஷனால எப்படி எப்படி இப்படி அமைதியா இருக்க முடியும்? இவ்வளோ இழந்ததுக்கு அப்புறம் அவன் தேவனை தூஷிக்கவும் இல்லை, ஆண்டவரை குறை சொல்லவும் இல்லை. அதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. நீ என்றைக்கு தேவனை 100% சார்ந்திருக்கிறீங்களோ அன்றைக்கு தான் உங்களால இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்ல முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த விஷயத்துல நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, யோபு நீ என்ன பாவம் செஞ்சியோ அதெல்லாம் பின்னாடி சொல்லியிருக்காங்க ஜனங்கள். நீ என்னெல்லாம் பாவம் செஞ்சியோ வெளியே பார்க்கறதுக்கு ஆண்டவர் ஆண்டவர் என்ற, நீ உள்ள என்னெல்லாம் பாவம் செஞ்சியோ அதனாலதான் உனக்கு இவ்வளோ நடந்திருக்கு, அதனாலதான் உனக்கு எத்தனை பிரச்சனை, அதனாலதான் உனக்கு இத்தனை இழப்பு, அதனாலதான் உனக்கு இத்தனை வேதனை, அதனாலதான் உனக்கு இத்தனை கண்ணீர். ஹல்லேலூயா. ஆனால் தேவ ஜனமே, இது யோபுவினுடைய பாவத்தினால நடந்த காரியம் அல்ல. தேவன் பிசாசுக்கு தெரியப்படுத்துறாரு, என் பிள்ளையுடைய விசுவாசம் எத்தனை பெரியது என்பதை நீ பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக நேரத்துல தேவன் நம்மை சிசிப்பார், அநேக நேரத்துல தேவன் நம்மை சோதனைக்கு உட்படுத்துவார், அநேக நேரத்துல தேவன் நமக்கு சில காரியங்களை, சில பாதைகளை, சில முள்ளான வழிகளிலே ஆண்டவரே நம்மை நடக்க செய்கிறார். உங்களுடைய என்னுடைய விசுவாசம் புடமிடப்படுகிறது என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நான் எத்தனை முள்ளுள்ள பாதையில நடந்தாலும், நான் எத்தனை கண்ணீரின் பாதையில நடந்தாலும், நான் எத்தனை கஷ்டத்தின் வழியில நான் நடந்தாலும் நீங்க என் கூட இருக்கிறீங்கப்பா. ஹல்லேலூயா. எனக்கு அந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். நான் மரணத்தின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன், ஏன்னா தேவரீர் நீர் என் கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா. என்னுடைய நிறைய கஷ்டமான நேரத்துல, நான் ஏதாவது ரொம்ப வருத்தப்பட்டிருக்க நேரத்துலலாம் நான் அப்பா கிட்ட சொல்லுவேன், அப்பா நான் என்ன மரணத்தின் பாதையிலே நான் நடந்தாலும் நீங்க என் கூட இருக்கிறீங்கப்பா. பொல்லாப்பு உண்மை தாண்டியெல்லாம் எனக்கு வராது. என் வாழ்க்கையில பொல்லாப்பு வருதா, என் வாழ்க்கையில சில கஷ்டங்கள் வருதா, என் வாழ்க்கையில சில கண்ணீர்கள் வருதா, என் வாழ்க்கையில சில வேதனைகள் வருதா, நீங்க அனுமதிச்சுதான் வருது. அவைகளை மேற்கொள்ள எனக்கு பலனை கொடுங்க, அவைகளை தாண்டி வாழ எனக்கு உதவி செய்யுங்க. இந்த கஷ்டத்துல என் விசுவாசத்தை நான் இழந்துடக்கூடாதுப்பா. உம்மை நான் ஒரு நாளும் குறை கூறிவிடவே கூடாது ஆண்டவரே, நீர் நல்ல தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, தம்மை நம்புகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாகவே செய்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபு இவன் அனைத்திலும் அவன் பாவம் செய்யவும் இல்லை, தேவனை குறை சொல்லவும் இல்லை. ஆண்டவருக்கு அவனை குறிச்சு எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல, ஆண்டவருக்கு அவனை குறிச்சு எவ்வளவு சந்தோஷமா. இது போதாதுன்னு திரும்ப பிசாசு போய் அவர்கிட்ட சொல்றான், ஆமா நான் பார்த்தேன், எல்லாத்தையும் நீங்க எடுத்துட்டீங்க, அவன் கர்த்தர் கொடுத்தார்,
கர்த்தர் எடுத்தாருன்னு சொன்னா, அவங்க மனைவி வந்து அவனை பார்த்து என்ன சொன்னா, தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்னு சொல்றா. அவளை பார்த்து அவன் சொல்றான், பைத்தியக்காரி மாதிரி பேசாதம்மா, கர்த்தர் தானே கொடுத்தாரு, கர்த்தர் இடத்துல இருந்து நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் தீமையை பெற வேண்டாமா, நன்மையை பெற்றுக்கொள்ள மட்டும். பிரைஸ் லார்ட், ஆண்டவர் எனக்கு இதை கொடுத்தாரு பிரதர், ஆண்டவர் எனக்கு இதை கொடுத்தாரு சிஸ்டர், எவ்வளவு சந்தோஷமா சொன்ன. ஆண்டவர் எடுத்துக்கொள்ளும் பொழுதும் அந்த சந்தோஷமா நீ இருன்னு அவளுக்கு சொல்றான். ஹல்லேலூயா. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், அவனுக்கு 3 ஃப்ரெண்ட்ஸ், நீங்க அந்த அதிகாரத்தெல்லாம் வாசிச்சீங்கன்னா அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவனை கிட்டத்தட்ட 7 நாள் அவனுக்கு எதுவுமே பேசல. அவனுக்காக துக்கப்படுறாங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான், அவனுக்காக வேதனைப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க. ஆனால் அவனை பின்பதாக தூஷிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ என்ன பாவம் செய்தியோ, நீ என்ன காரியம் செய்தியோ, இவைகள் உன் வாழ்க்கையில வந்திருக்குது. பிசாசு சொல்றான், எல்லாத்தையும் நீங்க எடுத்துட்டீங்க. அவன் நன்றி சொன்னா, பிள்ளைகளை எடுத்த போது கூட அவன் குறை சொல்லல. ஆனா அவன் சரீரம் இருக்குதே, நீங்க அவன் சரீரத்தை வேணா தொட்டு பாருங்களேன், அவன் சரீரத்தை வேணா தொட்டு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, போ சாத்தானே போ, நீ அவன் சரீரத்தை தொடு, ஆனால் அவன் ஜீவனை தொடுவதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதன் பின்பதாக தான் யோபுவனுடைய சரீரம் முழுவதும் எரிபந்தமான கொப்பளங்கள். அவனுடைய சரீரம் முழுவதும், வசனம் சொல்றது, ஒருவரும் அவன் பக்கத்திலே போக முடியாதான். எல்லாரும் மூக்க மூடிக்கிட்டு அப்படியே அவன் இருக்கிற இடத்தை கிராஸ் பண்ணி போகணும். அவனை வீட்டுக்குள்ள உட்கார முடியாம தெருவில் கொண்டு வந்து போட்டுட்டாங்க. ஒரு சாக்க விரிச்சு அது மேல உட்கார்ந்து இருக்கிறான். ஓட்டை வச்சு இருதயத்தை எல்லாம் உடம்பெல்லாம் தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் அவனுடைய நெருக்கங்களோ, அவனுடைய பாடுகளோ, அவனுடைய உபத்திரவமோ தேவன் அப்படியே விடவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் கொஞ்ச நாள். இப்ப பிசாசை பார்த்து ஆண்டவர், அது வேதத்துல சொல்லப்படல, கேட்டிருப்பாரு, பாத்தியா சாத்தானே, என் பிள்ளை என் மேல எவ்வளவு விசுவாசமா இருக்கிறான். ஹல்லேலூயா. 42வது அதிகாரம், கடைசி அதிகாரம், யோபுவனுடைய கடைசி புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா, தேவன் யோபுவை திரும்பவும் ஆண்டவர் அவனை நினைத்தருளினார். ஆண்டவர் அவனை நினைத்தருளினார், அவனை ஆசீர்வதித்தார். இப்ப யோபு சொல்றான், தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். பலமா கரங்களை தட்டி, தேவன் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. அருமையான சிஸ்டர், அருமையான பிரதர், ஏசப்பா உங்க வாழ்க்கையில ஒரு வித்தியாசமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, ஒரு வித்தியாசமான நோக்கத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. உங்களை என்னையும் சும்மா ஆண்டவர் அழைச்சிக்கிட்டு வரல, உங்களை என்னையும் ஏதோ நேரமும் வந்து சர்ச்சில் உட்காருன்னு கூட்டிட்டு வரல. உங்க மேல என் மேல ஒரு விசேஷமான திட்டத்தை வச்சுதான் அப்பா அவருடைய திருச்சபையில கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த திட்டத்தை செயல்படுத்த அநேக நேரம் தேவன் நம்மை புடமிட்டு கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் பொன்னாக விளங்க வேண்டும் என்று சொல்லி. ஆமென். சோர்ந்து போயிடாதீங்க. யோபு போல விசுவாசம் உள்ளவர்களா இருங்க. சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், பாக்கியவான். உங்களுக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் சொல்லுங்க, அப்பா இந்த சோதனையை சகிக்க எனக்கு பலனை கொடுங்கப்பா, சகிச்சாதானே நான் பாக்கியவானா இருக்க முடியும். இன்றைக்கு அநேக முறுமுறுப்புகள், அநேக நேரம் நம் தெய்வத்தை குறை சொல்றோம், அநேக நேரம் நம் தெய்வத்தை சபித்து கொண்டிருக்கிறோம். செய்யாதீங்க. உங்கள் நெருக்கங்களை யோபுவை நினைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் சோதனைகளிலே யோபுவை நினைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் கண்ணீரின் பாதையிலே யோபுவை நினைத்துக் கொள்ளுங்கள். யோபு இவை எல்லாவற்றிலும் அவன் பாவம் செய்யவில்லை, தேவனை குறை சொல்லவும் இல்லை. ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் இறங்கி வந்து யோபுவை ஆசீர்வதிக்க வருகிறார். ஆசீர்வதிக்க வந்த பொழுது ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? அவன் எதெல்லாம் 3000 இழந்ததெல்லாம் 6000 திருப்பி கொடுக்கிறாரு, 500 இழந்ததெல்லாம் 1000 திருப்பி கொடுக்கிறாரு. வசனம் சொல்லுது, அவனுக்கு 10 பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்தார். அவனுடைய பெண் பிள்ளைகளை போல அந்த தேசத்துல அழகான பிள்ளைகளே இல்லையா. எல்லாவற்றையும் ஆண்டவர் அவனுக்கு இரட்டத்தனையாய் கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார். யோபுவினுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை அதிக ஆசீர்வாதம் உள்ளதாய் இருந்தது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த தேவஜனமே. இத்தனை நாள் முறுமுறுத்த அவனுடைய சொந்த பந்தங்கள், இத்தனை நாள் அவனை ஏளனமாய் பேசின அவனுடைய நண்பர்கள், இத்தனை நாள் அவனை முகத்துக்கு நேராக காரி துப்பின அவனுடைய உற்றார்கள், உறவினர்கள்,
மனிதர்கள் இப்ப எல்லாம் சொல்றாங்க, இல்லைங்க நாங்க தப்பா நினைச்சுக்கிட்டோம். தேவன் உன்னோட கூட இருக்கிறார். யோபுவோட தேவன் இருக்கிறார். யோபுவினுடைய கால்நடைகளோடு தேவன் இருக்கிறார். யோபுவின் பிள்ளைகளோடு தேவன் இருக்கிறார். யோபு கைட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் தேவன் அவனோட கூட இருந்து அவனை உயர்த்தி இருக்கிறார். அவனை மேன்மைப்படுத்தியிருக்கிறார். செல்வ சீமானாய் வாழ்ந்தவன் இன்றைக்கு பல கோடி ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் தேவன் அவனை மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில கூட ஜனங்கள் சொல்ல போறாங்க, கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். நீ கைட்டு செய்கிற வேலைகள் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்குது. தேவன் உன்னோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. உங்க வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. உங்க விசுவாசத்தை காத்து கொள்ளுங்க. உங்களுடைய நோய்களில உங்க விசுவாசத்தை காத்து கொள்ளுங்க. உங்க பிரச்சனைகளில உங்கள் விசுவாசத்தை காத்து கொள்ளுங்க. உங்களுடைய கண்ணீரில உங்க விசுவாசத்தை காத்து கொள்ளுங்க. உங்க கடன் பிரச்சனைகளில உங்க விசுவாசத்தை காத்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துகிற நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்புண்டாகும். ஆமென். அந்த விடியற் காலத்துக்காக நாம காத்திருப்போம். கர்த்தர் அதிசயங்களை வாய்க்க பண்ணுவார். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமா? கர்த்தாவே, விசுவாசத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. அந்த பழங்குடியின அந்த தம்பதியர், அந்த பழங்குடியின அந்த குடும்பத்தார் இயேசுவை தன்னுடைய சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டதுனால தங்கள் ஜீவனை கொடுக்கவும் அவங்க தயங்கல. அவர்களுடைய விசுவாசம் அந்த பழங்குடி ஜனம் முழுவதையும் இயேசுவுக்காய் ஆதாயப்படுத்தினது. யோபுவினுடைய விசுவாசம், யோபுவினுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை தேசத்துல வாழ்ந்த எல்லார் முன்பதாக கர்த்தர் யோபுவோடு இருக்கிறார் என்கிற சாட்சி உண்டு பண்ணது. எல்லாவற்றுக்கும் மேலாக பிசாசு வெட்கப்பட்டு ஓடி போயிட்டான். இல்ல, யோபு உண்மையாகவே உம்மை நேசிக்கிறான். யோபு உண்மையாகவே பரிசுத்தமா இருக்கிறான். யோபு உண்மையாகவே தெய்வத்தின் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருக்கிறான் என்பதை பிசாசு கண்டு அவன் தலைதெறிக்க ஓடிவிட்டான். இன்றைக்கு பிசாசும் வாழ்க்கையில வந்திருந்தாலும், மனுஷர்கள் வாழ்க்கையில வந்திருந்தாலும், உங்க விசுவாசம் கர்த்தர் உங்களோடு இருக்கிற அந்த காரியத்தை அவர்கள் பார்க்கும் பொழுது, ஓ தேவன் உண்மையாக இவர்களோடு இருக்கிறார் என்பதை அறிந்து உங்களை விட்டு அவர்கள் ஓடி போவார்கள். விசுவாசத்தை காத்துக்கொள் தேவஜனமே. உங்க விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க தேவஜனமே. அப்பா சமூகத்துல ஒப்பு கொடுக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா அவருடைய அன்புக்குள்ள ஓடி வந்துற தேவஜனமே. ஆற்றுல ஒரு கால், சேற்றுல ஒரு கால் வேணாம். கொஞ்ச நாள் விசுவாசம், கொஞ்ச நாள் அவிசுவாசம், அப்படிப்பட்ட வாழ்க்கை வேணாம். ஆண்டவர் நன்மை செஞ்சா கர்த்தர் நல்லவர், ஆண்டவர் தீமை செஞ்சா ஆண்டவர் என்ன மறந்துட்டார், அப்படிப்பட்ட வாழ்க்கை வேணாம். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வாழ்க்கை வேணாம். அப்பா சொன்னாரு, நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாம இருப்பேன்னு சொன்னா நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன்னு அப்பா சொல்றாரு. எனவே அப்பா சமூகத்துல இன்னைக்கு கேளுங்க, ஒரு உறுதியான அன்பை எனக்குள்ள கொடுங்கப்பா, ஒரு உறுதியான விசுவாசத்தை எனக்குள்ள கொடுங்கப்பா, ஒரு உறுதியான நம்பிக்கை எனக்குள்ள கொடுங்க சுவாமி. நான் மனுஷருக்காக, உலகத்துக்காக ஒற்றை வேஷம் போட வேணாம் அப்பா. உமக்காக உண்மையான வாழணுமே, உமக்காக நான் உத்தமமாய் வாழணுமே, தெய்வ பயத்தோடு வாழணுமே, தேவனுக்காக இந்த ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து முடிக்கணுமே. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்போமா? எல்லாரும் கண்களை மூடி, எல்லா கண்களை மூடுங்க. அப்பா கிட்ட ஒப்பு கொடுக்கலாம். ஆவியானவரே, அப்பா அப்படி சமூகத்துல வாஞ்சையோடு வருகிறோம் சுவாமி. தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்திருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவர் அவருடைய எல்லா பொல்லாத காரியங்கள் மாறட்டும், எல்லா பொல்லாத வாழ்க்கை மாறட்டும் சுவாமி. காவியான தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில நீர் சேமத்தை, ஆசீர்வாதத்தை நீர் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒருவேளை நம்முடைய பிள்ளைகள் பாடுகள் நடுவில, கண்ணீர்கள் நடுவில, வேதனைகள் நடுவில நடப்பார்கள் என்று சொன்னால், இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளுடைய விசுவாசத்தை கர்த்தர் கட்டி எழுப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறப்பா. குறை கூறாத ஒரு விசுவாசத்தை கொடுங்க ஆண்டவரே. தெய்வத்தை முறுமுறுக்காத ஒரு அன்பை கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள நீர் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிற
அப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். கிருபை உள்ள பொறுப்புள்ள கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். பிள்ளைகள் இந்த வாரம் முழுவதும் அப்பா உடைய இடத்துல விசுவாசத்தை காத்துக்கொள்ள, அசைக்க முடியாத விசுவாசத்தை காத்துக்கொள்ள பிள்ளைகளுக்கு கர்த்தரை தயவு பாராட்ட வேண்டுமாய் அருமை இரட்சகர் இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.